இது நேற்று நைட் டின்னருக்கு எடுத்த வீடியோ. இப்போ தான் எடிட் பண்ணுறேன். நைட்டே பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் நல்லா தூங்கிட்டேன். எடிட் பண்ணி நைட்டு அப்லோட் பண்ணல. நேற்று வந்து முட்டை பொடி மாஸு நாங்கள் சின்ன வயசில் நான் கற்றுக்கிட்டது இதுதான். அடிக்கடி செய்வேன். அம்மா வீட்டில் இருக்கும்போது குட்டி பிள்ளையிலே செய்வேன். ஒரு 10 வயசில் இருக்கும்போது கூட செஞ்சுருக்கேன். எங்கள் அக்காவுக்கு வந்து குழந்தை ஹாஸ்பிட்டல் போகும்போது அடிக்கடி இது வந்து கற்றுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் மாமியார் வீட்டுக்கு போய் சுத்தமாக மறந்தாச்சு. ஏன்னா அங்கே வந்து வெங்காயம்லாம் போட மாட்டோம். வெறும் முட்டை, பெப்பரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் பொடி, இல்லாட்டியும் வெறும் மிளகா பொடி இந்த மாதிரி போட்டுக்குவோம். இதில் வந்து கொஞ்சம் இப்போ கரம் மசாலா பொடி போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும். அது வந்து வேறு ஸ்டைலில் இருக்கும். இது வந்து வேறு ஸ்டைலில். இதில் வந்து தக்காளி வதக்கும் போதுக்கு போட்டு தக்காளியை வதக்கிடணும். அப்புறம் பச்சை மிளகா போடுவாங்க அம்மா. நான் வந்து பச்சை மிளகாலாம் போடல. அதுக்கப்புறம் அதுலேயே வந்து கொத்தமல்லி தழை தூவி இருக்கும். கொத்து பரோட்டாவுக்கு, நான் அப்புறம் ரொட்டிக்கெலாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இதுலேயே வெறும் சாதத்தை போட்டு பரட்டி சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எக் ரைஸு அதே நூடுல்ஸை போட்டாலும் நூடுல்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். மாதிரி ஏகப்பட்ட இது அந்த ஒரு இதுலேயே செய்யலாம். முட்டை பொடி மாஸில் இது மார்னிங் எடுத்தது. பொங்கல், சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு புலாவ், வெறும் வெஜ் புலாவ் மாதிரி காரம் கம்மியாக போட்டு தான் செஞ்சேன். காரம் வந்து வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து பொங்கல் செஞ்சிட்டேன். அப்புறம் எல்லோரையும் என் ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் வேலை இருக்குது. பொண்ணுக்கு மட்டும் இல்லை, அவங்க லீவு. மதர்ஸா வந்து இருக்கும் தான் பேக் பண்ண லஞ்சு. இல்லைன்னு சொன்னோன்னே சரின்ட்டு அதை அப்படியே ஹஸ்பண்டுக்கு கட்டி விட்டுட்டேன். எதுக்கு பாத்திரத்தை வேஸ்ட்டு பண்ணுவானேன்ட்டு. எங்கள் ஏரியா பக்கம்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே ஊசி மழை மாதிரி பெஞ்சிட்டு இருக்குது. நைட்டு தான் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, விடாமல். ஆனால் பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் வெளியில் வந்து பார்த்து தான் போகணும். உண்மையிலே சொன்னால் எல்லாருமே உஷாராக போங்க. பள்ளம் நிறைய இடத்துல வந்து மழை பெஞ்சோன்னா குண்டும் குழியுமாக தான் ஆயிடுச்சு. ரோடு போட்ட ரோட்லேயே கூட அந்த மாதிரி தான் இருக்குன்னு அதை வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது தான் பார்த்தேன். வெளியில் ரொம்ப வந்து போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. வேண்டிய பொருளை வாங்கி வச்சுக்கோங்க. மெயினாக மிளகு பத்தி அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஃபுட்டுக்கு வேண்டிய பொருளெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. கதவை திறக்க முடியல, அடைக்க முடியல, அந்த மாதிரி இருக்குது இப்போ.